ராமருக்கும் குஹப்பெருமானுக்கும் சிறு வயதிலிருந்து மைத்ரி பாவம் இருந்துதான். இப்பதான் முதல் முறை பாக்குறான்னு நினைக்காதீங்க. சின்ன வயசுல இருந்தே ஒருத்தருக்கு தெரியும். இவர் படிச்சுட்டு வசிஷ்டாசிரமத்தை படிச்சுட்டு ராஜ்யத்துக்கு போயிட்டார். குஹப்பெருமான் அவரால் முடிஞ்சதெல்லாம் படிச்சுட்டு காட்டுக்கு வந்துட்டார். இப்போ நாம் பழகிய சிறு வயதில் இருந்த தோழன் நம்ம வேடுவச்சேரியை தேடி வராரேன்னு இவருக்கு இவ்வளவு சந்தோஷம். குஹப்பெருமான் ராமரை போய் வரவேற்றார், ஆதித்யம் பண்ணார். என்ன ஒரு அதிதி சத்காரம் தெரியுமோ, பண்ணிட்டு உக்காத்தி வச்சு அவ்வளவு நன்னா ராமரை பத்தி பேசி இரவு வேளையில் ராமரையெல்லாம் பாதுகாத்து முடிச்சுட்டு இப்ப கங்கை ஒரு கரையிலேந்து அக்கறைக்கு கொண்டு விடுறார். ரொம்ப அழகான படலம். நீங்க கம்பருடைய கம்பராமாயணத்தை படிச்சா தெரியும். ரொம்ப அழகான ஒரு படலம். குஹன் இக்கரையிலேந்து அக்கறைக்கு கொண்டு விடுறார். அது எவ்வளவு அழகா சொல்லுவார். அதை கொண்டு விடும்போது எதுல என்ன ஆச்சரியம்னா யோசிச்சு பாருங்க. சம்சாரம்ங்கிறது ஒரு கடல், சமுத்திரம் அல்லது ஒரு நதின்னு வச்சுண்டா, பகவான் தான் நமக்கு ஒரு படகா நம்மளை உட்காத்தி வச்சு இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கொண்டு சேர்ப்பார். அதாவது ஜெயத்ரத ஜலா காந்தார நீலோத்பலா அப்படின்னு ஒரு பகவத்கீதைக்கு ஒரு மங்கள ஸ்லோகம் உண்டு. அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றான்னா, காந்தார நீலோத்பலா பீஷ்ம துரோண தட்டா. பீஷ்ம துரோண தட்டா ஒரு நதியாம். பீஷ்ம துரோண தட்டா. பீஷ்மரும் துரோணரும் தான் அதற்கு இருக்கக்கூடிய கரைகள். யோசிச்சு பாருங்க, இது அலகாரிக்கல் டெபிக்ஷன் பேர். பீஷ்ம துரோண தட்டா. பீஷ்மரும் துரோணரும் தான் அந்த பிரவகிக்கக்கூடிய நதிக்கு இருக்கக்கூடிய பேங்க்ஸ். ஜெயத்ரத ஜலா, அங்க இருக்கக்கூடிய அந்த வரிதான் ஜெயத்ரதன் ஓடுறான் ரத்தம். காந்தார நீலோத்பலா, அந்த ரத்தமா பிரவகிக்கக்கூடிய ஜெயத்ரதன்கிற நதிக்கு நடுவில் பூத்த ஒரு பியூட்டிஃபுல் ப்ளூ கலர் லோட்டஸ் தான் காந்தாரம். அதாவது சகுனி. ஏன் சகுனினா, சகுனி ரொம்ப தேனொழுக பேசுவான். கண்ணாபின்னா துஷாசனன் துரியோதனன் மாதிரியே பேச மாட்டான். தேனொழுக பேசிட்டு கெடுதல் நினைப்பான். அதனால காந்தார நீலோத்பலா. ஷல்ய கிராகவதி. ஷல்யன் என்கின்றவன் ஒரு கிராகவதி, பிடிச்சு இழுக்கக்கூடிய ஒரு கரண். ஷல்ய கிராகவதி விபினி. அப்படி சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் அந்த மங்கள ஸ்லோகத்துல வரும். அந்த உயர்ந்த அந்த நதி எவ்வளவு கொடூரமா இருந்தது. துஷாசனன், துரியோதனன், கர்ணன், விகர்ணன் இவாள்லாம் அந்த நதியில இருக்கா. பஞ்ச பாண்டவாள் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகணுமா. யாருன்னர், கேசவன் தான் படகாக இருந்து ஓட்டுவனாக இருந்து இவாளை இக்கரையிலேருந்து அக்கறை சேர்த்து வச்சார். அதனால பகவத்கீதைக்கு தியான ஸ்லோகம் சொல்லும் போதும் பெருமாள் தான் படகாக இருந்து படகோட்டியாக இருந்து இக்கரையிலேருந்து அக்கறையை தாண்டி வைக்கிறார். அப்ப பெருமாள் தான் நம்மளை தாண்டி வைக்கக்கூடியவர். ஆனா இந்த பொண்ணு ஆச்சரியப்பட்டு போறா. பெருமாளான ராமரை இக்கரையிலேருந்து அக்கறை கொண்டு சேர்த்தவர் ஒரு சாதாரண மனிதன் குஹன். பெருமாள் அந்த விஷயத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. துர்கா சூக்தம் சொல்லும் போது ஜாத வேதசே சுனவாமசோ மமரா யதோனிதா சனஃப் பரிஷதி துர்காணி விஸ்வா நாவேவ சிந்தும். நாவேவ சிந்தும், அந்த நாவு படகு மாதிரி இருக்கான் பரபிரம்மன். அதுதான் ஜாதவேதஸ். ஜாதவேதஸ்னா அக்னின்னு அந்த இடத்துல அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அந்த குஹப்பெருமான் கடக்க வச்சாரே, அந்த குஹப்பெருமானுக்கு அனுகிரகம் செய்த ராமா. அதனால அக்கரைக்கே விட்டேனோ குஹப்பெருமாளை போலே, வைத்த விடத்து இருந்தேனோ பரதரை போலே. வைத்த விடத்தில் இருந்தேனோ பரதரை போலே. அதாவது ராமருக்கு ரொம்ப பிடிச்ச தம்பி யாருன்னு கேட்டா, யார் வேணாலும் வச்சுக்கலாம். லக்ஷ்மணன் வச்சுக்கலாம், பரதன் வச்சுக்கலாம், சத்ருகுணன் வச்சுக்கலாம். ஆனா வியக்தமா ஒரு இடத்துல தெரியறதுன்னா விபீஷணனுடைய சரணாகதியில தெரியுது. விபீஷணன் சரணாகதி பண்றான். ராமா, எங்க அண்ணா ரொம்ப அதார்மிகன், என்னால இனிமே அந்த இடத்துல இருக்க முடியாதுன்னு. தடையாக இருந்தது சுக்ரீவன். சுக்ரீவன் என்ன சொல்லிவிட்டான், இவனெல்லாம் ஏத்துக்கவே கூடாது, இவனை உள்ள விட்டாலே தப்பு, வருபவன் கொடிய எண்ணத்தோடு வருகின்றான் ராமா. ராமர் கொஞ்சம் ஏற இறங்க பார்த்தார். ஏண்டாப்பா, நீ உங்க அண்ணா வாலிய விட்டுட்டு வந்த போது நான் உன்னை ஸ்வீகாரம் பண்ணிட்டேன், நீ இன்னைக்கு இவரை பத்தி பேசுறதா? ஆனா ராமர் இதை வியக்தமா காமிக்கவே மாட்டார். எப்பவுமே ராமருக்கு மாதிரி ஒரு பாஷி, அவரை மாதிரி ஒரு பேச்சாளி உலகத்தை பார்க்கவே முடியாது. வியக்தமா சொல்லவே மாட்டார். நீ சொல்ற பாயிண்ட் நன்னாதான் இருக்கு சுக்ரீவா அப்படின்னு விட்டார். அது ஆசைடு புரிஞ்சுக்கல, அதனால உள்ள நுழைச்சி வைக்கிறார். அப்ப இவாளுக்கெல்லாம் ஒரு சம்பாதம் நடக்கிறது.
குஹப்பெருமானை அதாவது விபீஷணனை அங்கீகாரம் பண்ணிக்கலாமா கூடாதான்? நிறைய பேர் என்ன சொல்றா கூடாதுங்கிறா. அவ சொல்லக்கூடிய ஒரு முதல் காரணம் என்னன்னா, சொந்த அண்ணா ஒரே ரத்தம் ராவணன் ஒருவேளை போரில் தோற்று விடுவான் என்ற எண்ணத்தோடு விட்டுட்டு வந்தவன் நாளைக்கு நம்மள விடமாட்டான்னு எண்ண உறுதி. இந்த பார்ட்டிக்கு பார்ட்டி இப்ப தவறா பாருங்க. அப்ப அவளுக்குலாம் இதுதானே ஒரு எண்ணம் வரும், போன வருஷம் அந்த பார்ட்டியில இருந்தார், இந்த வருஷம் இந்த பார்ட்டியில இருக்கார், நம்மளையும் விட்டுட்டு போயிடுவாருங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அந்த சித்தாந்தத்திலேயே ஊறினவா எங்கேயும் போக மாட்டா. இதே டவுட் தான் அவளுக்கு வருது. ஓஹோ, அண்ணாவை விட்டுட்டு இங்க வந்திருக்கான், நம்மளை விட்டுட்டு போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? அண்ணாவையே விட்டுருக்கான்னு சுக்ரீவன் சொல்றதை கேட்டுட்டு ராமர் தடுத்தார். இருப்பா, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஒரு தம்பி என்பவன் அண்ணாக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருக்கணும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ சுக்ரீவா, உலகத்தில் எல்லா தம்பிகளும் லக்ஷ்மணன் ஒரு அடி முன்னாடி எடுத்துன்னு வந்தார், என் பேரை சொல்ல போறாருன்னு. ந சர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமாக. எல்லாரும் என் தம்பி பரதன் மாதிரி நல்லவனா இருக்க முடியுமான்னு கேட்டார். லக்ஷ்மணன் அங்கேயே எல்லாத்தையும் வில்லு எல்லாத்தையும் விட்டுட்டு போயா, 14 வருஷம் உனக்கு தளிக போட்டு போட்டு வேஸ்ட். என் பேரை சொல்லாம எங்கேயோ நந்தி கிராமத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான், அவன் பேரை சொல்றியேன்னு விட்டுட்டு போல. அவருக்கு தெரியுமாம் பரதனுடைய பிரபாவம் அப்பேற்பட்ட பிரபாவம். இமேஜின், your mother has toiled so hard to fetch a kingdom such as Ayodhya for you. நான் பரதன் இடத்துல இருந்திருந்தேன்னா ஜம்முன்னு ராஜாவாயிட்டு இருப்பேன். ஏன்? நான் ஒன்னும் கேட்கல, எங்க அப்பா கொடுத்தார், எங்க அம்மா கேட்டா எங்க அப்பா கொடுத்தார், நான் ஆண்டுட்டு போறேன் அப்படின்னானே இருந்திருப்போம். அந்த குழந்தை அழுதுண்டே போச்சே சிங்கிபேரபுரத்துக்கு, ஐயோ எங்க அண்ணா கேட்டிருக்கார், எங்க அண்ணா தான் இருக்கணும்னு. அந்த பக்தி யாருக்கு வரும்? சுவாமி தேசிகன் சாதிச்சார், பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம். இன்னைக்கும் உலகத்தில் ராம பக்திக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா இருந்தா பத்ராச்சல ராமதாசர், தியாகராஜர், அருணாச்சல கவிராயர், கம்பர், துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன், எத்தனையோ பேர் இருந்திருக்கா. ஆனா முதல் விரல் செல்ல வேண்டும் என்றால் ராம பக்திக்கு அது பரதன் தான். பரதாய, அதனால சொன்னாராம், அதிரோஹார்ய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதே ஹி சர்வே லோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதஹ. இந்த பரதன் கிட்டேந்து எவ்வளவு இன்ஸ்பிரேஷன் அவருக்கு வந்துடுத்துனா, பிற்காலத்துல இதே ராமாயண வார்த்தைகளை வச்சுதான் கிருஷ்ணர் கோக்கறார், யோகக்ஷேமம் வகாமியம். கிடைக்காதது கிட்டினால் யோகம், கிடைத்தது தங்கினால் க்ஷேமம். அதனால ராமபக்தி என்கின்ற உயர்ந்த விஷயம் கிடைக்காதது கடச்சுடுத்து பரதனுக்கு, தங்கியது பாதுகையின் அருளினால். அந்த பரதனை போலே இருடா, இங்கேயே இருடா, என்னோட கூட வராதேன்னு சொன்ன பொழுது உடனே அண்ணா பேச்ச கேட்டுண்டு பரதன் இருந்தாரே, அந்த பரதனுக்கு இருந்த பக்தியில ஒரு திவளை என்கிட்ட இருக்கா, நான் திருக்கோளூரில் தங்குவதற்குன்னு இந்த பொண்ணு சொல்லித்தான். வைத்த விடத்தில் இருந்தேனோ பரதரை போலே, நான் பரதன் மாதிரி ஒரே இடத்துல இருந்தேனா, தாய் கோலம் செய்தேனோ அனசூயை போலே. தாய்க்கோலம் செய்தேனோ, என்ன அழகான ஒரு வார்த்தை. ராமர் சீதா லக்ஷ்மணர்களோட காட்டுக்கு போயிருக்கார். ஒரே இடத்துல தங்கப்படாதுன்னு சங்கல்பம். ஏன்னா ஒரே இடத்துல தங்கிட்டாருன்னு வச்சுங்க, இப்ப ராமர் ஒரே இடத்துல ஏதோ காட்டுல போய் ஒரு இடம் வாங்கிட்டார். அந்த காட்டுக்கு வழியா போறவாள்லாம் என்ன பண்ணுவா, ராமரை நோட்டீஸ் பண்ணுவா, இந்த இடத்துல வந்துட்டாருன்னு. அது பெரிய வைல்ட் நியூஸா ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் 4-5 பேர் என்ன பண்ணுவா, சுத்தி முத்தி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் ஒரு கிரவுண்டா வாங்க ஆரம்பிச்சிருவா. அப்புறம் ராம் நகர்னு ஒன்று ஃபார்ம் ஆயிடும், ரியல் எஸ்டேட் ஏறிடும், ஸ்கூல் ஒன்று ஆரம்பிச்சிருவா, அங்க பக்கத்திலேயே ஒரு கிளப் வந்துடும். இவாள்லாம் ஆத்துல தளிகை பண்ணலன்னா அதை டெலிவர் பண்றதுக்குன்னு ஒருத்தர் வந்துருவார், வெளியில போஜனாலயத்துல தங்க பண்றதுக்கு. அப்போ காடுங்கிறது ஊராயிடும். இப்ப ராமர் என்ன சங்கல்பிச்சுட்டார்னா, யாருக்கும் தெரியாம ஏதாவது ஒரு இடத்துல போய் இருக்கணும். ஆனா அதே சமயத்துல இப்போ ஒரு டெக்னிக் ஒன்று உண்டு. நம்ம ரொம்ப லௌகீகமா பழகிறோம் இல்லையா, அப்போ நமக்கு மனுஷால பார்த்து 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 இந்த டிராஃபிக் சத்தத்தை கேட்டு டிராஃபிக்ல இருந்து எத்தெல்லாம் பண்ணி, இப்போ அதுக்கு ஒரு 10 நாள் ஒரு ரிட்ரீட் மாதிரி இருக்கு. ஒருத்தர் இன்னொருத்தரோட பேசப்படாது, கண் கான்டாக்டே வச்சுக்கப்படாது, கிழியே பார்த்துட்டு இருக்கணும். அப்புறம் கார்த்தால அவ 4 மணிக்கு எழுப்பிடுவா. கேஜ்ரிவால் அதுக்கு தான் போயிட்டு வருவார். அது பண்ணி பிரயோஜனம் இருக்கான்னு தெரியல, போயிட்டு வர்றார் அவர். அதனால 10 நாள் இப்படி ஒரு டீடாக்சிஃபை பண்ணிக்கோங்க. ஒருத்தருக்கு இது ஒரு ஆசனான்னு ஒரு பேரு, நீங்க ஒருத்தருக்கு பேசிக்கப்படாது, கண்ணால பார்க்கப்படாது, இதெல்லாம் இருக்கு. ஆனா ராமர் அப்படிலாம் வச்சுக்கலையே, ஒரே இடத்துல ஜாஸ்தி தங்கக்கூடாது,
போகிற இடத்துல எல்லாம் ரிஷிகளோடு நன்னா பேசணும். அதனால போற இடத்துல எவ்வளவு ரிஷிகள் ஆசிரமத்துக்கு போனார் தெரியுமோ? சுதீக்ஷ்ணர், சரபங்கர், அகஸ்தியர், வால்மீகி, அத்ரி, பரத்வாஜர், எவ்வளவோ ஆசிரமங்கள். அதுல ஒரு ஆச்சரியமான ஆசிரமம் தான் அத்ரி அனசூயாவின் ஆசிரமம். இவ ரொம்ப வயோதிகமான தம்பதிகள். இவாளுக்கு 3 புத்திராள் இருந்தா. சோமன் ஒரு பிள்ளை, துர்வாசன் ஒரு பிள்ளை, 3வது தத்தன் ஒரு பிள்ளை. இந்த சோமன் என்கின்றவன் வடிவழகன். அவன் அப்படி காட்டுல சஞ்சரிச்சுன்னு எங்கேயோ போயிட்டான். துர்வாசர் சிவாம்சம், ருத்ராம்சம், நல்ல பெரிய தேஜஸ்வியான இருந்த மகர்ஷி. ஆனா இவரோட கூட இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். துர்வாசகா இவர் கூடவே இருந்தா சண்டை போட்டுட்டே இருப்பார், எல்லா தோட்டத்துக்கெல்லாம் கோச்சுப்பார். இவரோடையும் கஷ்டம். அப்பா அம்மா விட்டு கிளம்பி போயிட்டார். 3வது பிள்ளை ரொம்ப சாத்வீகம், தத்தன்னு பேர். இவன் அத்திரி பிள்ளையா இருந்ததுனால ஆத்ரேயன், தத்தாத்ரேயர்னு பேர் இவருக்கு. இந்த தத்தாத்ரேயருக்காவது கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சா அம்மா. அனசூயா தேவி எப்பெல்லாம் முடிஞ்சதோ சீட்டு கட்டி ஆகிறதையா பார்த்து எப்போ கொஞ்சம் மேக்கிங் சார்ஜில் வந்து 5% ரிடக்ஷன் கொடுப்பா. அது -GST போட்டு அதெல்லாம் போட்டு எப்படியோ பாவம் வாங்கிவிட்டா கஷ்டப்பட்டு. இதெல்லாம் வாங்கி லேபனம், பர்ஃப்யூம் வாங்கி வச்சிருக்கான். மேலே தடவிக்கிறதுக்கு ஒரு சூர்ணம். இப்போ நிறைய இருக்கு, மாய்ஸ்சரைசிங் க்ரீம்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் எவ்வளவு விஷயம் இருக்கு. ஷியா பட்டர், அது இது கோகோ பட்டர், காஃபி பவுடர், அதுலேயே ஒரு ஸ்க்ரப் ஒன்று வந்து தேய்ச்சிக்கிறாப்புல எவ்வளவோ விஷயம் இருக்கு. வீட்டில் எங்காத்துல இதே தான் வாங்கிட்டே இருப்பா. தினம் நித்தியப்படி பார்த்தேன்னா அமேசான்காரர் வந்து கொடுத்துட்டே இருப்பார். என்னன்னா அவ்வளோ வடிவழகோடு, அதாவது கேசாதி பாதம் நம்மளை பார்த்து பட்டத்திரேல் அக்ரே பஷ்யாமி பாடணும் இல்லையா? அழகா நம்ம திருமேனி அவ்வளவு அழகா இருக்கணும். கிருஷ்ணரை விட நம்ம நன்னா இருக்கணும்னா இதெல்லாம் பூசிக்கொண்டால் கொஞ்சமா திவ்யமங்கல விக்கிரகம் உற்சவர் மாதிரி காட்சி கொடுப்போம்னு ஒரு நம்பிக்கை. எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, இந்த லேபனம்லாம் வச்சுட்டு இருக்கா அனசூயா தேவி. இதெல்லாம் வரக்கூடிய மாட்டு பொண்ணுக்குன்னு வச்சுட்டு இருக்கா. இந்த தத்தாத்திரேயரோ பார்த்தா தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்துல எடுத்தார். திருதண்டம் பிடிச்சுட்டு சன்னியாசியா மாறிவிட்டார் அவர். ஓஹோ, இனிமே அப்படி இல்லை, இனிமே யார் என் பிள்ளைன்னு கேட்டால் ராமன். சீதா நீ வந்திருக்கியோன்னா அதுக்கு நீ தாண்டி என் மாட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தன் மாட்டு பெண்ணுக்கு என்னெல்லாம் வாங்கி வச்சிருந்தாலோ அதையெல்லாம் இவளுக்கு கொடுத்தா. இதுதான் இருக்கு. பெருக்காரணை சக்கரவர்த்தி ஆச்சார் சுவாமின்னு மகாவித்வான் மூர்த்தி கீர்த்தியாக எழுந்தருளி இருந்தார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அகோபில வட்டத்துல ஆஸ்தான வித்வான் சாரசாரஜர்னு பட்டம் வாங்கினவர். ராமாயண சுதாங்கிற புஸ்தகம் 3 வால்யூம்ல எழுதியிருக்கார். அதுல ஒரு வால்யூம்ல எடுக்கிறார். எப்படி தன்னுடைய மாட்டு பொண்ணுன்னு நினைச்சுண்டு கொடுத்தா. ஸ்லோகம் இருக்கு. தசராத்திரம் கிருத்வா ராத்ரிஹி சாயியம் மாதா இவதே அனக தாம் இமாம் சர்வபூதானாம் நமக்கார்யாம் யசஸ்வினீம் அபிகச்சந்து வைதேஹி விருத்தாம் அக்ரோதனாம் சதா. இது அனசூயாவின் பெருமை. இதம் திவ்யம் வரம் மால்யம் வஸ்திரம் ஆபரணானி ச. இதம் வஸ்திரம், திவ்யம் வரம் மால்யம் நல்ல மாலை. அடுத்தது வஸ்திரம் நல்ல பட்டு. ஆபரணானிச்ச, ஏற்கனவே சீதை காட்டுக்கு போகும்போது ஆபரணம் தெரிச்சுன்னு போனா. இன்னும் இப்ப அனசூயா வேற கொடுத்துருக்கா. எதை போடுறது எதை விடுறதுன்னே தெரியல. கிராண்டா ஃபர்ஸ்ட் ஃபுல் டெக்டா ஃபாரஸ்ட் போன ஒரே லேடி சீதா தான். ஜம்முன்னு போயிருக்கா அலங்காரத்தோட. அதனால இந்த பெண் சொன்னாலாம், தாய் கோலம் செய்தேனோ அனசூயை போலே. அதுவும் சீதைக்கு தாய் ரொம்பவே தேவைப்படுறா. அவ அயோனிஜ இல்லையா? அம்மாவின் அந்த ஆசைக்காக, ஒரு பரிவுக்காக, அந்த வாத்சல்யத்துக்காக ஏங்கி இருப்போம். அனசூயா தேவி வந்து பூர்த்தி பண்ணாளாம். அனசூயா ஜெகன்மாதாவான சீதைக்கே தாய்க்கோலம் செய்தாளே. எனக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிட்டியதா நான் திருக்கோளிரூரில் தங்குவதற்குன்னு இந்த பெண் பிள்ளை சொன்னபடியால் தான் தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயை போலே. அசூயானா பொறாமை, அனசூயானா பொறாமை அற்றவள். அது இல்லையா அர்த்தம்? இவ எந்த அளவுக்கு வாழ்ந்தான்னா இந்த தேவி, இவளை பார்த்து இன்னொத்தரால பொறாமையே பட முடியாதான். அந்த அளவுக்கு ஐடியலா வாழ்ந்தாளாம். அனசூயான்னு பேர் அவளுக்கு. அடுத்தது சொன்னா இந்த பொண்ணு, வழி அடிமை செய்தேனோ இலக்குவனை போலே. வழி அடிமை செய்தேனோ. வழி அடிமைன்னா என்னன்னா, இப்போ நம்ம மாத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கா. அவ வந்து 4 நாள் தங்கிட்டு கிளம்புறா. 4 நாள் நம்ம பாத்துல தங்குறதே பெரிய விஷயம்தான். நம்ம இருக்க வச்சுடுறோம் பாருங்க 4 நாள். அவளுக்கு கார்த்தால மத்தியானம் ராத்திரி தளிகை பண்ணி போட்டு. நான் இந்த விதேசங்கள்லாம் போகும்போது பாவமா இருக்கும் என்ன ஹோஸ்டல்லாம் பார்த்தா. அவ ஊர்ல எல்லாம் இந்த விதேசங்கள்லாம் போயிட்டேன்னா ஹெல்ப்பே கிடையாது. அவளே போய் கரிகாயை வாங்கணும், அவளே போய் தளிகை பண்ணணும், அவளே பாத்திரம் தேய்க்கணும், வீடு பெருக்கணும், துடைக்கணும். பாவமா இருக்கும். நம்ம வேற பேசாம 4 பாத்திரம் தேய்ச்சி கொடுத்துடலாமான்னு தோணிடும். அப்படின்னா ஒருத்தர் ஆத்து நம்ம கூட்டாலோ நம்ம ஒருத்தராத்து போனா கஷ்டம்தான். முடிச்சுட்டு அவ கிளம்புறான்னு வச்சுக்கோ. என்ன மாதிரி ஒரு பேர் விழியம் தான், நீங்க கையில ஏதாவது கட்டி கொடுத்துருங்கன்னு வேற நான் சொல்லுவேன்.
அதனால கையில வேற ஒண்ணு கட்டி கொடுக்கணும். இந்த கையில கட்டி கொடுக்கணும், ஆஹா ஓஹோங்கச்சா அவ என்ன பண்ணிவிடுவா, கையில கட்டி கொடுத்துட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவா. லக்ஷ்மணன் வாஸ்தவமா அப்படிதான் சொல்லியிருக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ராமருக்கு தள்ளெழுத்து ஏதோ சித்தி கேட்டா அப்பா கிட்ட கேட்டா அப்பா 2 வரம் கொடுத்திருந்தா இவர் காட்டுக்கு செல்ல வேண்டும், எல்லாத்தையும் பரித்தியாகம் பண்ணிட்டு போனோம். லக்ஷ்மணனுக்கு என்ன சுவாமி தள்ளெழுத்து? லக்ஷ்மணன் ஜமன் திஸ் rule or this boon that was granted by Dasharatha when Kaikeyi had sought was not binding Lakshmana. Lakshmana could have very well stayed. ஆனா அவர் என்ன சொன்னார், என்னுடைய விசேஷ தர்மம் பகவானுக்கு கைங்கரியம் செய்வது. அகிஞ்சித்கரஸ்ய சேஷத்துவோ அனுபபத்தி. கைங்கரியம் செய்வது, கிஞ்சித்கரம் செய்வதுதான் அடியேனுடைய கடமை, அடியேனுடைய தர்மம், விசேஷ தர்மம். ஒரு ஜீவாத்மா பகவானுக்கு அடிமைப்பட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் தர்மம். அதனால நான் செய்ய வேண்டும் சென்றார். போற வழியில ரெஸ்ட் எடுத்துட்டாரா? இதுலதான் பெரிய விஷயம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், திரும்பி உங்களுக்காக சொல்றேன். அது எத்தனை தடவை நான் சொன்னாலும் ஒன்னும் என் உபன்யாசத்தை யாரும் கேட்கறது இல்லை போல இருக்கு, பிடிக்கிறது இல்லை போல இருக்கு. இல்லாட்ட திரும்பி அதையே சொல்றான். லக்ஷ்மணன் 14 வருஷம் தூங்கல 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 இந்த மாதிரிலாம் சொல்லி அடுத்த வரக்கூடிய தலைமுறையினரை, கொஞ்சம் வரக்கூடிய குழந்தைகளையும் குழப்பி விட்டுறாதீங்க. இல்ல நான் இப்படிதான் சின்ன வயசுல வாரியார் சுவாமிகள் சொல்லியிருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு. வாரியார் சுவாமிகள் மகாஜானி, புலவர் கீரன் மகாஜானி. ஆனா ஒரு விஷயம் நமக்கு ஆதாரம் ராமாயணம். ராமாயணத்துல லக்ஷ்மணன் 14 வருஷம் தூங்காம இருந்தாருன்னா இல்ல. இது கோவிந்தராஜரே மறுக்கிறார். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் பிராக்டிக்கல் சிச்சுவேஷன். மனுஷ சரீரம்னு ஒண்ணு இருந்துடுத்துனா தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அது கதை கேட்கும் போது வரக்கூடாது, அவ்வளவுதான். முடிச்ச உடனே வரலாம். எப்ப வரணும்ங்கிறது இருக்கு. ஆபீஸ்லாம் நிறைய பேர், நீங்க இங்க ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கே, அந்த லஞ்ச் அவர் முடிச்சுட்டு அந்த அடுத்த 1/2 மணி நேரத்தை நீங்க தூக்கம் வராம ஜெயிக்கிறதுங்கிறது பிரம்ம பிரயத்னம் தான் இல்லையா? அதுக்கு அதனால்தான் ரொம்ப இப்பெல்லாம் சொல்ல கார்ப்ஸ் ரொம்ப சாப்பிடாதீங்கோ, இந்த ஆட்டு சாப்பாடு கீன்வாயை சாப்பிடுங்கோ, அப்புறம் இந்த ப்ரௌன் ரைஸ் சாப்பிடுங்கோ, அது இந்த கார்ப்ஸே வேண்டாம், பருப்பா சாப்பிடுங்கோ, கறிகாயா எதோ சொல்றா. எதுக்கு? தூக்கத்தை ஜெயிக்கிறதுக்கு. தூக்கத்தை ஜெயிக்கிறது கஷ்டம். அர்ஜுனன் ஜெயிச்சான். தூக்கத்தை ஜெயிக்கிறானா தூங்கலேன்னு அர்த்தம் இல்லை. Sleep was under his control. இப்போ நீங்க நிறைய இந்த இன்டர்நேஷனல் டிராவல் பண்றவாளை பார்த்தேன்னா, அடிக்கடி டிராவல் பண்றவா they will know the art. எப்ப தூங்கணும், எப்போ எழுந்துக்கணும், அந்த ஜெட்லாக கடத்துறது, அதெல்லாம் ஒரு ஆர்ட். அது அப்படியே டக்குன்னு அடுத்த நாள் வேலைக்கு போயிடுவா. நீங்க ஒரே ஒரு தடவை தான் போயிருக்கேன்னா 15 நாள் ஆகும் உங்களுக்கு சரியாறதுக்கு. அதுதான் அர்ஜுனன். குடாகேஷ், he knew how to control his sleep pattern. இல்லையா? உற்சவங்கள்லாம் சில கோவில்களுக்கு போனேன்னா கார்த்தால 2 மணிக்கு முடியும், 6 மணிக்கு அடுத்தது வேலையில ஆரம்பிச்சுடணும், 3 மணி நேரத்தை படுத்துன்னு எழுந்துருவா. அதுதான் லக்ஷ்மணன் என்கின்றவன் 14 வருஷம் கைங்கரியம் பண்ணார்னா தூங்கவே இல்லைன்னு சொல்லப்படாது, சரியா தூங்கல. புரிஞ்சுக்கோங்க, இதை கோவிந்தராஜரே எடுக்கிறார். ஏன்னா ஒரு இடத்துல அயோத்தியா காண்டத்தின் முடிவுல லக்ஷ்மணன் தூங்கி கொண்டிருக்கும் போது கார்த்தால 4 மணிக்கு ராமர் எழுப்புறார். லக்ஷ்மணா உத்திஷ்ட, எழுந்துக்கோப்பா, நாழியா எடுத்துப்பா, எல்லாரும் வந்துட்டா, எழுந்துக்கோ லக்ஷ்மணான்னு ராமர் லக்ஷ்மணரை எழுப்புறார். அந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ண கோவிந்தராஜர் சொல்றார், இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, லோகத்துல எல்லாரும் சொல்லிண்டே வராளே லக்ஷ்மணன் தூங்கல தூங்கல தூங்கலைங்கிறது அது பொய்ன்னு தெரியறதுங்கிறார். லக்ஷ்மணன் தூங்கினாரா இல்லையாங்கிட்ட தூங்கினார், சரியா தூங்கல. சரியா தூங்குறதுன்னா என்னன்னா, உள்ளுக்குள்ள ஒரு கவலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது என்னவோ ஒரு 4-5 தடவை உங்களுக்கு முழிப்பு வந்துடும். ஒண்ணுமே இல்லை, காத்தால 6 மணிக்கு சதாப்தியில ஏறணும்னாலே ராத்திரி முழுக்க உங்களுக்கு தூக்கமே சரியா இருக்காது. ஆயிடுத்தா கிளம்பி போயிடுமா, ஓலா வந்தானா, ஊபர் வந்தானா, 4-5 தடவை எழுந்துக்கிறேன் இல்லையா? அப்ப 6 மணி நேரத்துல 5 தடவை எழுந்துட்டா தூக்கம் சரியா இல்லைன்னு அர்த்தம். லக்ஷ்மணன் ஆனா நிறைய கைங்கரியம் பண்ணா, வீடை பெருக்கினான், தொடச்சான், போய் அங்க கிழங்குகள் என்ன கிடைக்குமோ அதை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து சமைத்து பர்ணகசாலை கட்டி, மதனிக்கு என்ன வேணும், அண்ணாக்கு என்ன வேணும்னு கூட இருந்து ஒன்னொன்னு பார்த்து பார்த்து பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பார்த்து பண்றதுன்னா, இப்ப நம்ம மாத்துக்கு வரா, அவளுக்கு நம்ம ரூம் கொடுக்குறோம், உடனே அவளுக்கு ஒரு டவல் எடுத்து வைப்போம், உடனே பார்த்து பண்ணுவோம். அவ 10 தடவை இதை கொடுங்கோ அதை கொடுங்கோன்னு கேட்கற மாதிரி வச்சுக்கப்படாது. நம்ம எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சு கொடுத்தா அவருக்கு தோணும், ஓஹோ நம்ம வரோங்கிறத எவ்வளவு எதிர்பார்த்து இருக்கான்னு இருக்கு. அதுதான் லக்ஷ்மணன். அண்ணாக்கு என்ன வேணும் லக்ஷ்மணான்னு இப்படி திரும்பி பார்த்தா உடனே கொடுத்துருவார். மன்னி சீதா இன்னைக்கு என்னடா, நேத்து என்ன பண்ணேன், இன்னைக்கு என்ன பண்றேன்னு கேட்டா உடனே புது மெனுவோட வந்துருவார். ஹெப்பார்ஸ் கிச்சன்ல இதை பார்த்தேன் மன்னி இல்லையா,
உடனே இதை பார்த்துட்டு மணி உடனே வரார் பாருங்க, அதுதான் லக்ஷ்மணன். அதனால தான் சொன்னார், வழி அடிமை செய்தேனோ இலக்குவனை போலே. வழி அடிமை செய்தேனோ, வழி அடிமை செய்தேனோ, போற வழியிலெல்லாம் அண்ணாக்கு மன்னிக்கு கைங்கரியம் பண்ணேனா, லக்ஷ்மணனை போல நான் கைங்கரியம் பண்ணியிருந்தா நான் இந்த ஊர்ல இருக்கலாம். ஆனா நான் தான் பண்ணலையேன்னு அந்த பெண் சொன்னாலாம்.